நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கும் ஆளுநரின் செயலாளருக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாற்றம் இந்தியா அமைப்பின் பாடம் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை உடனடியாக நிரப்ப உத்தரவிடக் கோரியிருந்தார். துணைவேந்தர் இல்லாமல் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டமளிப்பு விழா நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கவும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விடுமுறை கால நீதிமன்ற சிறப்பு அமர்வு நீதிபதிகள் மகாதேவன், கோவிந்தராஜ் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு, ஆளுநரின் செயலாளர், பல்கலைக்கழக மானியக்குழு உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கொடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய சயான் கோவை தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய சயான் கடந்த மாதம் 27ஆம் தேதி குடும்பத்துடன் காரில் கேரளா சென்றபோது விபத்துக்குள்ளானார். கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்போது கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர் TN ரங்கநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சயான் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், சயானின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும், தற்போது அவருக்கு எந்த அறுவை சிகிச்சையும் தேவையில்லை என்றும் ரங்கநாதன் கூறினார். அவங்க செய்யப்பட்ட சிகிச்சையை இங்கே மேற்கொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் மேற்கொண்டு அவருக்கு தேவைப்படக்கூடிய எலும்பு, குடல் நோய், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை ஒப்பீனியன் கேட்டிருக்கிறோம். அவங்களுடைய ஒப்பீனியன் வந்தோடனே ஃபிட்னு டிசைட் பண்ணி அஸ் அ கமிட்டி வில் ஃபார்ம் வெதர் ஹிஸ் ஃபிட் ஃபார் டிஸ்சார்ஜ் ஆர் நாட், தென் வில் டிசைட். நாங்கள் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன வகையான மேற்கொண்டு வித் த போலீஸ் பீப்புள் வில் டிசைட். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன் ஜாமீன் மனு மீதான விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன், அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா, இடைத்தரக சுகேஷ் சந்திரசேகரா, ஹவாலா ஏஜென்ட் நரேஷ் உள்ளிட்டோரை கைது செய்து டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டிடிவி தினகரனின் நீதிமன்ற காவல் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜாமீன் கோரி டிடிவி தினகரன் நேற்று டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது மனு மீதான விசாரணையை 22ஆம் தேதிக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இலங்கை முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் நினைவாக ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கடலில் தமிழ் தேசிய முன்னணியினர் மலரஞ்சலி செலுத்தும் வீரவணக்கம் செய்தனர். 2009ஆம் ஆண்டு இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தில் ராணுவத்தால் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்ச்சி உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரத்தில் தமிழர் தேசிய முன்னணியினர் அக்னி தீர்த்தக்கடலில் மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செய்தனர். இனப்படுகொலை செய்த நாள், இந்த இனப்படுகொலை செய்த நாளை நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு ராமேஸ்வரம் இலங்கைக்கு அருகையிலே, ஈழத்துக்கு அருகே உள்ள இந்த பயிலன்று அவர்களுக்கு வீர வணக்கத்தை தமிழர் தேசிய மன்ற சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தமிழகத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த 41 இடங்களில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுக்கடைக்கு எதிரான மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தில் விதிகளுக்கு உட்பட்டே மதுக்கடைகள் திறக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் விதிகளை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த விஷயத்தில் தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள வறட்சி நிலைமை குறித்து 7 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். விழுப்புரம், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், கோவை, திருநெல்வேலி, மதுரை ஆகிய 7 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த 7 மாவட்டங்களில் வறட்சியால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது.
சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் 4வது நாளாக தனது ரசிகர்களை இன்று சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதனால் ரசிகர்கள் மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள தனது ரசிகர்களுடன் சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சி கடந்த 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4வது நாளாக இன்றும் நடிகர் ரஜினிகாந்துடன் அவரது ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இன்றைய தினம் கடலூர், தஞ்சை, புதுச்சேரி மாவட்ட ரசிகர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அவரை காண காலையிலிருந்தே ராகவேந்திரா மண்டபம் முன்பு ரசிகர்கள் ஆர்வத்துடன் திறந்திருந்தனர். ரஜினியை காண இன்று குழந்தைகள் பலரும் வந்திருந்தனர். அவர்களை தனது மடியில் அமர்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த சந்திப்பிற்கு பின் பாய்ஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த், ரசிகர்கள் பல வருடங்களுக்கு முன்பு தன்னிடம் எவ்வாறு அன்பு செலுத்தினார்களோ அதை போன்றே அன்பை தற்போதும் தன் மீது வைத்திருப்பதை இந்த சந்திப்பின் மூலம் உணர்ந்து மகிழ்ந்ததாக கூறினார். Meeting your fans after so much of years, how do you feel, sir? You think your fans are the same? 20 years முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ இருக்காங்க. இன்னைக்கு ரசிகர்கள் அதே உற்சாகத்தோட இருக்காங்க. தலைவரோட உங்களோட அதே உற்சாகம் தான் உற்சாகம் கொஞ்சம் கூட கம்மியாகல. பட் அவங்க நேரடியாக பார்க்கும்போது நிறைய அப்படியே சேஞ்ச் ஆயிருக்காங்க. நேச்சுரல் வயசாயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி அவ்வளவு உற்சாகத்தோட இருக்காங்க. அன்னைக்கு இருந்த அதே சூழல் இருக்கு. உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவா இருக்கும் இந்த மீட்டிங்க்கு அப்புறம்? இந்த மீட்டிங் இல்லை, அவங்க என்ன பார்க்கறது, நான் அவங்கள பார்க்கறது, அதே வந்து ஒரு இன்பம் தானே. நீங்க 8 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கீங்க. இளைய தலைமுறை ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களும் அதே ஆர்வமா இருக்காங்க. ஆமா, முதல்ல வந்து 70 அப்போ முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே ஆர்வம், அதே துடிப்பு அதே இருக்கு. தொடர்ந்து 4 நாளா நீங்க உற்சாகம் குறையாம என்ன சொல்றீங்க? தொடர்ந்து 4 நாட்களாக கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாம உங்க ரசிகர்களோட நீங்க டைம் இல்லை, இது வந்து ஆக்சுவலி இன்னும் இவ்வளோ சீக்கிரம் முடிய போதேன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்குது. அவங்களோட சந்தோஷம் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. So on 15th, after you making this comment on, sir, you said that you as of now you don't have any political aspirations, sir. If God is willing, you will be don't ask political questions, okay? Please don't ask political questions, right? இப்போ ரசிகர்கள் இது சந்திப்பு அடுத்த கட்டமாக அடுத்த விதம் வேறு விதமாக இருக்கும். அது இது கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இந்த மறுபடியும் வந்து ஒரு 18 மாவட்டம் இருக்குது. அது வந்து எப்போ என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம பேசிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சார், இப்போ இவ்வளோ வந்து ஆர்வம் வந்திருக்காங்க, தொடர்ந்து உங்களோட அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருக்க தான் நீடிக்க மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் சார்? இது இப்போ அவங்க என்ன எப்போவுமே சொல்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கங்க, உடம்பை பார்த்துக்கங்க, அது நம்ம கெட்ட பழக்கெல்லாம் விட்டுடுங்க. அது எப்போவுமே சொல்கிறது தாங்க. ஓகே. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அப்போது பதிலளித்த கனிமொழி, ஜனநாயக நாட்டில் அரசியலில் ஈடுபடும் உரிமை எல்லோருக்கும் உள்ளதாக தெரிவித்தார். இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று காலை 10 மணிக்கு வெயிலின் அளவு 100 டிகிரியை தொட்டது. நண்பகல் 12 மணியளவில் 108.8 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்தது. இதன் காரணமாக நடப்பாண்டில் இன்றைய தினம் சென்னையில் உச்சபட்ச வெப்பம் நிலவுகிறது. ஆந்திர மாநிலத்தில் கடுமையான அனல் காற்று வீசுவதால் வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமான வெப்பம் நிலை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் பொதுமக்கள் இளநீர், பழச்சாறு, குளிர்பானங்கள் ஆகியவற்றை அறிந்து சூட்டை தணித்து வருகின்றனர். வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் கடைக்கு போயிட்டு வந்தால் கூட ஃபுல்லாக நனைஞ்சிருது. இப்போது வீட்லேயும் இருக்க முடியல. சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். வெயில் இந்த 3 மாதம் எல்லாருக்குமே கஷ்டம்தான். இது மட்டும் இல்லை, சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ போன வாரம் ஊருக்கு போயிட்டு வரேன். அங்கே இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அனல் காற்று தான் அடிக்குதாங்க. வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸில் ஏசி இருக்கிறதால ஏசி போட்டு ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிடுறோம். ஸோ வெயில் கொஞ்சம் தணிஞ்ச பிறகு அதுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரோம். ஸோ அந்த இன்பிட்வீன் டைம் ரொம்ப ஹையாக இருக்கிற டெம்பரேச்சர் சோரிங்காக இருக்கிற டைமில் வெளியே வர்றதில்லை. மோஸ்ட்லி எய்தர் ஆஃபீஸ் ஆர் வி ஸ்டே இன்சைட் தி ஹோம். சென்னை கோடம்பாக்கத்தில் தொழிலதிபர் வீட்டில் 45 கோடி ரூபாய்க்கு பழைய ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டு தொடர்பான விசாரணை வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் சூலமேட்டு சாலையில் உள்ள தண்டபாணி என்பவரது வீட்டில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் பணத்தாள்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது வீட்டில் இன்று அதிகாலை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 45 கோடி ரூபாய் அளவிலான பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசு பணியாளர்களுக்கு
மாணவர்களுக்கு சீருடை தைத்துக் கொடுக்கும் ராமலிங்கம் ஆன்கோ என்கிற நிறுவனத்தை தண்டபாணி நடத்தி வருவதும் அவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கைப்பற்றப்பட்ட பணத்தையும் வழக்கின் விசாரணையையும் வருமான வரித்துறையிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். சென்னையில் இன்று ஒரே நாளில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 4 பேர் மின்சார ரயில்கள் மோதி உயிரிழந்தனர். சைதாப்பேட்டையில் காலை வேலைக்கு செல்லும் அவசரத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற துணி சலவை தொழிலாளி செல்வகுமார் புறநகர் ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். எழும்பூர் நோக்கி வந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 55 வயது மதிக்கத்தக்க முதியவரும் இறந்தார். இதேபோன்று பூங்கா ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற அடையாளம் தெரியாத 30 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் ரயிலில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். பற்றவாக்கத்தில் உள்ள ரயில் மோதி ஒருவர் பலியானார். சடலங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டன. ஆஸ்திரேலிய நாட்டின் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த ஓஷன் ஷீல்ட் என்கிற கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. இந்திய கடலோர காவல் படையினருக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த கடலோர காவல் படையினருக்கும் நல்லெண்ண அடிப்படையில் தொழில்நுட்ப பரிமாற்றம், சமூக சேவை உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த ஓஷன் ஷீல்ட் கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. 8500 டன் எடை கொண்ட இந்த கப்பல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் பணிகளிலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நல்லெண்ண அடிப்படையில் வந்திருக்கும் ஓஷன் ஷீல்ட் கப்பல் சனிக்கிழமை வரை சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும். தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டம் தேவை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 14 ஆண்டுகளில் கல்வி, மருத்துவம், தனியார் வருமானம் தொடர்பான விஷயங்களில் தமிழக ஆட்சியாளர்கள் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை 2017ஆம் ஆண்டிற்கான மனித வாழ்நிலை மேம்பாட்டு அறிக்கையின் புள்ளி விவரங்கள் காட்டுவதாக ராமதாஸ் கூறியுள்ளார். எனவே வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து அதிக நிதியுதவி பெறுவதற்கு வசதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிய பிரிவை சேர்த்து தமிழகத்தின் பின்தங்கிய மாவட்டங்களை இந்த பிரிவின் ஆளுகைக்குள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவே மரணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அனில் மாதவ் தவே மரணம் தனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய இழப்பு என்று கூறியுள்ளார். நேற்று மாலை முக்கிய அரசியல் கொள்கைகள் குறித்து அனில் மாதவ் தாவேயுடன் தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். அர்ப்பணிப்பு மிகுந்த மக்கள் சேவகராக அறியப்பட்டவர் அனில் மாதவ் தவே என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, சுற்றுச்சூழலை பாதுகாக்க மிகுந்த ஆர்வம் கொண்ட அனில் மாதவ் தாவே செயல்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.